இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து வேதத்திலே யார் யாரெல்லாம் அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாய் கடந்து சென்றார்கள், ஆண்டவர் எவ்வாறு அவர்களுடைய அழுகையை மாற்றினார் என்று சொல்லி நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் மரியாளை குறித்து தியானிக்க இருக்கிறோம். யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். இயேசு மரியாளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் இந்த சம்பவத்தை நன்கு அறிந்திருக்கிறோம். இந்த மரியாள் மரித்து கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை தேடி, அவருடைய சரீரத்தை தேடி அவள் என்ன செய்கிறாள்? கல்லறைக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வருகிறாள். அப்பொழுது அந்த கல்லறையில் அந்த அடைக்கப்பட்ட கல் என்ன செய்ய புரட்டப்பட்டிருக்கிறதை காண்கிறாள். அப்போ பார்க்கிறாள், அங்கே உள்ளே ஆண்டவருடைய சரீரம் இல்லை. உடனே அவள் என்ன செய்கிறாள்? அவருடைய சீஷர்களுக்கு, சீமோன், பேதுரு, யோவானுக்கு ஓடி போய் என்ன செய்கிறாள்? சொல்லுகிறாள். எல்லாரும் வந்து பார்க்க வாராங்க. கல்லறைக்குள்ள போய் பார்க்காங்க. அங்கே என்ன இருந்தது? அவரை சுற்றி வைத்திருந்த அந்த சீலை இருந்தது, அந்த துணி இருந்தது. ஆனா ஆண்டவருடைய சரீரம் இல்லை. அவரை அடக்கம் பண்ணின அந்த இடத்துல தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக 2 தூதர்கள் அங்கே இருந்ததை அவள் பார்க்கிறாள். அப்பொழுது அந்த பேதுருவும் யோவானும் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவருடைய சரீரம் வைக்கப்பட்ட இடத்திலே இல்லை, அவர்கள் திரும்பி போய்விட்டார்கள். ஆனால் இந்த மரியாள் திரும்பி செல்லாதபடி தொடர்ந்து அங்கே நின்று அவள் அழுது கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை தேடி அவள் வருகிறாள். ஆண்டவருடைய சரீரத்தை காணல, யாரோ எடுத்து போய்விட்டார்கள் என்று சொல்லி அவள் அழுது கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போதான் அந்த தூதர்கள் கேட்காங்க, ஏன் அழுகிறாய்? ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்ன்னு சொல்லி கேட்காங்க. அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், ஏன்னா ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி சொல்லுகிறாள். பின்னாக இயேசு இருக்கிறதை அவள் அறியாமல் ஒரு தோட்டக்காரர் என்று எண்ணி அவளை பார்த்து கேட்கிறார், ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கும் போது அவரை தோட்டக்காரர் என்று சொல்லி அவள் நினைக்கிறாள். நம்முடைய ஆண்டவர் மரியாள் அழுகிறதை கேட்டு அவர் மௌனமாக இருக்கவில்லை. அதை கண்டும் காணாதவர் போல, அப்புறம் போகிறவர் போல ஆண்டவர் காணப்படவில்லை. ஒரு அழுகுரலை ஆண்டவர் கேட்கும் போது தேவ சமூகத்திலே அவள் அதிகாலையில் எழுந்து, இருட்டோடு எழுந்து கல்லறையின் இடத்திற்கு வந்தாள். நாமும் கூட அதிகாலையில் இருட்டோடு எழுந்து தேவ சமூகத்துக்கு நாம் என்ன செய்யணும்? வரணும். வந்து நாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரிடத்திலே நம்முடைய கஷ்டங்களை, கண்ணீர்களை நாம் ஊற்றி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். மரியாளை பார்த்து ஆண்டவர் கேட்டார், ஏன் அழுகிறாய்? இன்றைக்கு தேவ சமூகத்திலே அழுகிற ஒவ்வொருவரை பார்த்தும் ஆண்டவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த பெண் வந்து அழுதுட்டு அப்படியே கண்ணீரை தொடச்சிட்டு ஏக்கத்தோட திரும்பி போகல. சீஷர்கள் போனாங்க. ஆனா அந்த மரியாள் என்ன செய்கிறாள்? தொடர்ந்து அவரை தேடுகிறாள், தொடர்ந்து அவரை விசாரிக்கிறாள். தோட்டக்காரர்னு சொல்லி அவர்கிட்ட போய் விசாரிக்கிறாள். தூதர்கள் சொன்ன பிறகு அவன் என்ன செய்யல? அந்த இடத்தை விட்டு போகல. ஆண்டவர் அவளுடைய உறுதியான விசுவாசத்தையும் அன்பையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் விசாரிக்கிறார். இந்த காலை வேளையிலும் கூட பல்வேறு காரியங்களின் நிமித்தமாக அழுது கொண்டிருக்கலாம். என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லையே, ஏன் அழுகிறாய் என்று சொல்லி கேட்பதற்கு கூட யாரும் இல்லையே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அநேகர் அழுது கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேர் வெளியே தெரியாது, ராத்திரி என்ன செய்வாங்க? தங்களுடைய படுக்கையை கண்ணீரால் நனைக்கிறவர்கள் உண்டு. எத்தனையோ மக்கள் என்ன செய்தாங்க? அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஒரு விசாரிப்பற்ற சீயோனாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆற்றவோ தேற்றவோ அவர்கள் மேல் பட்சமாய் பேசவோ ஏன் என்று கேட்க ஆளில்லாதபடி எத்தனையோ பேர் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அழுகுரலை கேட்டு கடந்து செல்லுகிற தேவன் அல்ல. ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று சொல்லி அன்போடு விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த மரியாளின் கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். அவளுடைய ஏக்கத்தை ஆண்டவர் தீர்த்தார். தன்னை அவளுக்கு வெளிப்படுத்தினார். மரியாளே என்று சொல்லி அன்போடு ஆண்டவர் அழைத்த போது அவள் ரபூனி என்று சொல்லி அவருடைய பாதத்தை என்ன செய்தாள்? பிடித்து கொண்டாள். அப்படி அந்த மரியாளுக்கு ஆண்டவர் அழுகுரலை கேட்டு அவளுக்கு என்ன செய்தார்? அவளை தன்னை வெளிப்படுத்தி அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுத்தார். அந்த மரியாள் தான் பெற்ற சந்தோஷத்தை தன்னோடு அல்ல, மார்க் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம பார்க்கிறோம், அவள் புறப்பட்டு போய் அவரோடே கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள்.
அவள் என்ன செய்தார்? அவள் உடனே புறப்பட்டு போறா. உயிர்த்தெழுந்த இயேசுவை அவ என்ன செய்தா? தரிசித்து ஆண்டவரை அவ காலில் விழுந்து அவளை நம்ம பார்க்கிறோம். போதகரே என்று சொல்லி அவளை அழைக்கிறாள். அவள் ஆண்டவருடைய பாதத்துல போய் விழ போறா. ஆண்டவர் சொல்றார், என்னை தொடாத, நான் என் பிதாவின் இடத்திற்கு இன்னும் ஏறி போகலன்னு சொல்லி சொல்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், மரியாள் போய் தான் கண்டதையும் ஆண்டவர் தனக்கு தரிசனம் கொடுத்ததையும் மகிழ்ச்சியோடு போய் அங்கே சீஷர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவ கண்ணீரோடு ஆண்டவரை தேடி வந்தா ஆண்டவர் அவருக்கு வெளிப்பட்டார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார். நம்ம அவரை தேடும் போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு தென்படுவார். நாம அவரை விட்டோம்னு சொல்லி சொன்னா அவரும் நம்மை கைவிட்டு விடுவார். அந்த சீஷர்கள் என்ன செய்தாங்க? ஆண்டவரை தேடினாங்க, காணலன்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனா இந்த ஒரு பெண் கல்லறை நிலையில என்ன செய்கிறாள்? ஆண்டவரை தேடி அழுது கொண்டே நிற்கிறாள். நாமும் கூட எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நாம் அழும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அதைத்தான் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே நாம் நம்முடைய காரியங்களை சொல்லுகிற பொழுது தேவன் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 30 நாம் பார்க்கிறோம், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். கண்ணீரோ வேதனைகளோ அழுகையோ நமக்கு நிரந்தரம் அல்ல. கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது அங்கே விடுதலை உண்டு, மகிழ்ச்சி உண்டு, வெற்றி உண்டு. நாம் அதை மனதிலே நினைத்து கொள்ள வேண்டும். அநேகர் தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். அழுது அழுது யாருமே எனக்கு இல்லை, என்னை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி தங்களுடைய வாழ்வை மாய்த்து கொள்ளுகிறார்கள். தங்களுக்கு தாங்களே கேடு உண்டாக்கி கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல. கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு, நம்மை விசாரிக்கிற ஆண்டவர் ஒருவர் உண்டு. அவரிடத்திற்கு நாம் வரும் பொழுது அவர் நம்மை அன்போடு ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏன் அழுகிறாய், நீ யாரை தேடுகிறாய், என் பிரச்சனை என்ன என்று சொல்லி ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அந்த மரியாள் ஆண்டவரே கல்லறையின் இடத்தில் வந்து அழுதாள். ஆண்டவரே, நீர் அவளுக்கு உம்மை வெளிப்படுத்தினீர். ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று அன்போடு விசாரித்து உம்மை அவளுக்கு வெளிப்படுத்தினது போல சுவாமி, இந்த நாட்களிலும் எத்தனையோ பேர் ஆண்டவரே தங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளின் நிமித்தமாக அழுது கொண்டிருக்கிறதே, அன்பு இல்லாத சூழ்நிலையிலே, கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே, வெறுத்து ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில அழுது கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் உண்டு சுவாமி. ஆண்டவரே, அன்போடு ஆற்றி தேற்றி அரவணைத்து உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறையா. இந்த காலை வேளையிலே உங்க கிருபை எங்களை தாங்கட்டும். இந்த நாள் முழுவதும் உங்க நீங்காத பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை